இது 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும். அடுத்து பாருங்க, ஆண்டவருடைய வசன கால்களுக்கு தீபம். பாதை தெரியாம இருக்கீங்களா, இருட்டுல இருக்கீங்களா, இதுதான் நல்ல வெளிச்சத்தை கொடுக்கும். வழியே தெரியலன்றீங்களா, உங்க பாதைக்கு தீபமும் என் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. உங்க எவ்வளவு இருட்டான பாதையில நீங்க போனீங்கனாலும் இந்த வேத வசனத்தை நீங்க வாசித்து தியானித்து கொண்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வெளிச்சத்தை காண்பித்து கொண்டே இருக்கும். அதால சொல்லுங்களேன், நல்ல இருட்டில் கூட ஒரு கஷ்டமான குடும்ப வாழ்க்கையில கஷ்டமான பாதையில நீங்க போய் கொண்டிருந்தீங்கன்னா பைபிளை படித்து கொண்டே நீங்க இருங்க. அந்த பாதையில உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் காண்பிப்பான். அந்த வனாந்திரத்தில் ஒரு வழியை உண்டாக்குவா. அவாந்திர வெளியில உங்களுக்கு ஆறுகளை ஓட பண்ணுவா. அற்புதமா உங்களை நடத்துவா. இது போக 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 உங்களை வெளிச்சத்துல அற்புதமாய் கொண்டு போய் கொண்டே இருக்கும். புரியுதுன்னா ஒரு அலையிலேயே சொல்லுங்க, சத்தமர அலையிலேயே சொல்லுங்க. அப்படிதான் காட்டு பகுதியில ஒரு வாலிப தம்பி ஒரு அந்த விளக்கு வைத்துட்டு போனானா, போகும்போது அவன் முன்னாடி இருக்கிற இருட்டை பார்த்துருக்கிறான். இருட்டை பார்த்துட்டு இதை நான் கொஞ்ச நேரத்தை தான் வெளிச்சம் கொஞ்சத்தை நான் காட்டும், இவன் முன்னாடி இருக்கிற இருட்டை பார்த்துட்டு இது என்ன இது கொஞ்சத்தை வெளிச்சம், இதை நம்பி இந்த காட்டுக்குள்ள போக முடியாது, இருட்டி போயிருன்னு சொல்லி ரிட்டர்ன் வந்தானா. அதே போல ஒரு விளக்கை பிடித்து கொண்டு ஒரு வயசானவர் வராரு. அப்ப அவரை பார்த்துட்டு இவங்க சொல்றான், ஐயா அந்த பக்கம் ரொம்ப இருட்டா இருக்குது, இந்த சின்ன வெளிச்சத்தை வச்சுட்டு எப்படி நம்ம போகணும் அப்படின்னாரா. ஒன்றும் இல்லை, நான் உனக்கு சொல்லித்தரவா அப்படின்னு சொன்னாராம். என்ன ஏன் சொல்றீங்கன்னா, இப்ப நீ பிடிக்கும் போது கொஞ்ச அளவுக்கு வெளிச்சம் இருக்குல்ல, நீ போயிட்டே இரு, அந்த கொஞ்ச அளவுக்கு வெளிச்சம் உன்னை கொஞ்ச அளவு என்ன பண்ணும், இந்த இருட்டை கடந்து போக உனக்கு உதவி செய்யும். நீ இங்கிருந்து பிரைட்டா கார் மாதிரி அவ்வளவு தூரம் அடிக்கணும்னால நினைக்காத, இந்த கொஞ்சம் விளக்கு போதும். நீ போக 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 அந்த விளக்கு உனக்கு முன்னாடி என்ன பண்ணும், வழி காண்பித்து கொண்டே போகும். நீ பயப்படாதே வான்னு சொல்லி அந்த சின்ன விளக்கு அந்த இருட்டுல அவருக்கு முன்னாடி கொஞ்ச தூரத்துக்கு தான் வழி காட்டுது, ஆனா அந்த இருளை கடந்து போக அது உதவி செய்தது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன், உலகமே இருளில் மூழ்கி இருக்கலாம், ஆனா இது உனக்கு வழிகாட்டுகிற நல்ல விளக்காய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. பாதைக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தை